என்னால இந்த விஷயத்துல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். எனக்கு உண்மை என்னன்னு தெரியட்டும். என் மக இப்படி பண்ணதுக்கு யார் காரணம் தெரிஞ்சதுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் போய் அண்ணிக்கிட்ட பேசுறேன். வேண்டாம், இப்ப பேசி பிரயோஜனம் கிடையாது த்ரிஷா. நீ போய் பாட்டிக்கு மாத்திரை கொடு, அவங்கள பத்திரமா பாத்துக்க. எனக்கு ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். உனக்கு என்ன தோணுது? கிங்குக்கு தருண் நேஹா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல சார், தருண் சார் வந்திருந்தா நான் பாத்திருப்பேன். இன்னைக்கு நான் அவரை பார்க்கவே இல்ல. ஆபீஸ்க்கு போகலனா வேற எங்க போனா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுக்கா. நீ அவங்கிட்ட போன்ல கூட பேசலையா? இல்லக்கா, இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரீயூனியன் வைக்கலான்னு இன்னைக்கு பிளான் பண்ணோம். குரூப்ல பேசிட்டோம். ஆனா அவ அந்த குரூப்பை விட்டு வெளியே போயிட்டா. யார்கிட்டயுமே பேசல. சாரிக்கா, உங்களை உள்ள கூட கூப்பிடாம பேசுறேன். ப்ளீஸ். இல்ல 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 பரவாயில்ல. அவன் ஏதாவது கேஃபே இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி போவானா உனக்கு தெரியுமா? ஒரு காஃபி ஷாப் இருக்கு, ப்ரௌனி பிரிஸ்டோ கேஃபே. ஓ, அந்த கேஃபேக்கு தான் போவானா? நான் அங்க போய் செக் பண்றேன். நீ அவன்கிட்ட போன்ல பேசினா அவன்கிட்ட சொல்லு. ஓகே? ஷூர்க்கா. தேங்க்யூ. நீ என்ன சொல்ற? தருண் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டானா? அவன் ஒண்ணு ஓடி போகல. ஓடி போனானோ இல்ல கூட்டிட்டு போனானோ, பொண்ணு அவன் கூட தானே இருக்கா. நீ தருணோட ஃபேவரட் அத்தைங்கிறதுனால தான் அவனை பத்தி உன்கிட்ட விசாரிக்க வந்த. ஆனா இங்க வந்ததுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப அவனோட லைஃப்ல ஒரு பொண்ணு வந்துட்டான். மாமியும் அவனுக்கு முக்கியம் இல்ல, மம்மியும் அவனுக்கு முக்கியம் இல்ல. அந்த பொண்ணு பேர் என்ன? உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நான் இங்க இருந்து கிளம்புறேன். பாய். அட சொல்றது கேளுங்க. கமான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சுமித்ரா அக்கா இருக்கால, அவளோட பையன் ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. ப்ரௌனி பிஸ்ட்ரோ அண்ட் கேஃபேக்கு போங்க. ஓகே மேம். கிங்கு கிட்ட சொல்லிடு, தருண் என் வீட்டுக்கு வந்து நேஹாவா கூட்டிட்டு போயிருக்கான். அவனையே கூட்டிட்டு வந்து விட்டுற சொல்லு. இல்லனா தருணுக்கு மட்டும் இல்ல, கிங்குக்கும் பெரிய பிரச்சனை வரும். அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. அவர் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நேஹாவையும் தருணையும் கண்டுபிடிக்கணும். நீ பண்ண தப்புக்கு நேஹா இப்போ தண்டனை அனுபவிக்கிறா. இன்னைக்கு இதெல்லாம் இவளுக்கு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீயும் பிரக்யாவும் தான். உனக்கு காதலிக்க தெரியலனா பிரக்யாவுக்கு காதல காப்பாத்திக்க தெரியல. பிரக்யா இப்படி பண்ணிருக்க மாட்டா. அவ என் மேல கோவப்படுவானா, என்ன வெறுக்க மாட்டா. முக்கியமா இந்த ஃபேமிலி அவ வெறுக்க மாட்டா. இந்த மாதிரி ஒரு சீப்பான வேலையை அவ செய்ய வாய்ப்பே இல்லை. நான் தான் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன பழி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரக்யா இப்படி பண்ண மாட்டா. இருந்தாலும் நான் எதுக்கு அவளை கஷ்டப்படுத்தினேன்? அவ என்னை எவ்வளவு நேசிச்சா. ஆனா நான் வீட்டுல எல்லாருக்கும் முன்னாடி அவளை ராசி இல்லாதவன் சொன்ன அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்ட. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் பழி வாங்கறதுக்காக என் பொண்ணை கடத்திட்டாங்க. தருண் அவனோட அத்தை வீட்டுக்கு போல. வாட்? அவன் ஆபீஸ்க்கும் போகல, எங்க போயிருப்பான்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டியா? பிரக்யா விசாரிக்க போயிருக்கா. அவன் ஃப்ரெண்ட் ஒரு காஃபி ஷாப் அட்ரஸ் என்னதான் அவ சொன்னா. அவன் அங்கேயாவது கிடைக்கணும் கிங். கிடைக்கலன்னா என்ன பண்றது? அங்கேயும் இல்ல. இல்லையா? என் பையன் எங்கதான் போனா? அட கடவுளே, அப்படி கண்ணுல படுறதுக்கு முன்னாடி சீக்கிரமா அவனை நம்ம கண்டுபிடிக்கணும். சித்தி, டோன்ட் வரி. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, அவன் கிடைக்கட்டும். ஒருவேளை அந்த பொண்ணை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் தருண் இந்த மாதிரி பண்ண விட்டுருக்க மாட்டேன். என் மேலதான் தப்பு இருக்கு. முன்னாடியே உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லிருக்கணும். தருண் நேகாவ மறந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் நடந்துருச்சு. நீங்க முதல்ல தண்ணி குடிங்க ப்ளீஸ். நான் இப்போ அபிஷேக் கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்க வீட்லயும் சேம் இஷ்யூ தானே இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள தேடினா நல்லா இருக்கும். தருண் தானே நினைக்கிறேன். மிஸ்டர் கிங் இருக்காரா? தருணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? தருண் எங்க இருக்கா? இட்ஸ் மீ, கிங்.
யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஏன் இவரை கூட்டிட்டு வாங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். நீங்க என்ன பண்றீங்க? எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு மைனர் பொண்ணை இவரை கிட்னாப் பண்ணிருக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தருணுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. வாட் நான்சென்ஸ். நேகாவை கிட்னாப் பண்ண வச்சிருக்காரு. நீங்க என்ன பேசுறீங்க? நேஹா தான் விருப்பத்தோட போயிருக்கா. நடந்த விஷயத்துக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பொண்ணு அவ விருப்பத்தோட போயிருந்தாலும் சரி, இந்த கேஸை நாங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பொண்ணு இன்னும் மேஜர் ஆகல. மைனர் பொண்ணு விருப்பத்தோட போனாலும் கேஸை நாங்க எடுத்து தான் ஆகணும். பொண்ணு வீட்டுக்காரங்க எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இவரோட சேர்த்து தருணையும் அரெஸ்ட் பண்ணணும். பட் இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட ப்ரூஃபே கிடையாது. அட்லீஸ்ட் என்னுடைய லாயர் கிட்ட என்ன பேச விடுங்க. மிஸ்டர் கிங், இது லண்டன் கிடையாது, இந்தியா. முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க, அதுக்கப்புறம் லாயர், சிஎம், பிஎம் எல்லார்கிட்டயும் பேசலாம். அது எப்படி அவனை கூட்டிட்டு போவீங்க? இப்பவே நான் மீடியா கூப்பிடவா? சித்தி, நீங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணட்டும்? வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கவா? நான் சொன்னேன்ல, பாத்தியா, இதெல்லாம் அந்த அபிதா பண்ணிருக்கான். அவன் தான் எங்களை மிரட்டிட்டு போனா. இது எல்லாத்தையும் அவன் தான் பண்ணா. சித்தி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஏதாவது பண்றேன். கண்டிப்பா அவர் வீட்ல இருந்து யாராவது தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. நான் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். சார், இவருக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுத்திருக்காங்கல்ல? ஆமா. ஒருவேளை அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அப்ப இவர் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், இவரை விட்டுருவோம். அப்போ ஓகே சார், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட நானே பேசி பார்க்கறேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இப்ப வந்துறேன். சீக்கிரம். ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபோனை எடுங்க, இல்லனா இவங்க கிங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவன் ஃபோன் எடுத்தானா? ஃபோன் எடுக்கல, மறுபடியும் ட்ரை பண்றேன். அவன் போன் எடுக்க மாட்டான். எனக்கு தெரியும் அவன் போன் எடுக்க மாட்டான். நீ எதுக்காக போன் பண்றேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். என்ன அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருங்க. நான் தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல. எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் இருங்க. நீங்க வந்து உட்காருங்களேன், நான் பேசிட்டு சொல்றேன். நாங்க ஒண்ணு இங்க உட்கார வரல. நீங்க பேசி முடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. இவரை கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இவருக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க. இவருக்கு எதுவுமே தெரியாது. கிங்குக்கு எதுவும் தெரியாது இன்ஸ்பெக்டர். ஆமா, எங்க யாருக்குமே தெரியாது. இதுக்கு மேல எங்களை தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களையும் நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ், இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ். மிஸ்டர் கிங், மிஸ்டர் கிங், டோன்ட் வரி. நான் ஏதாவது பண்றேன். நான் கண்டிப்பா ஃபோன் பண்ணி பேசுறேன். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவாங்க. இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச யாரோ மாட்டி விடுறாங்க. அதெல்லாம் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. இன்னும் என்னோட வேலையை செய்ய விடுங்க. தப்பு பண்ணவங்க எல்லாருமே நான் தப்பே பண்ணலன்னு ஒரே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கூட்டிட்டு வாங்க. மிஸ்டர் கிங், கிங். இன்ஸ்பெக்டர் சார், இங்க பாருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. லாயருக்கு கால் பண்ணு. ஐ வில். நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்றேன். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? அரெஸ்ட் பண்றவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? இங்க பாருங்க மேடம், எங்க வேலை என்னன்னு எங்களுக்கு சொல்லி தராதீங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா நீங்க பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். அரெஸ்ட் பண்ண இப்படிதான் நடத்துவீங்களா? அவர் ஒன்னும் குற்றவாளி இல்ல, அவர் இன்னசென்ட் சார். என்ன பேசுறீங்க நீங்க? யார் பண்ணது தப்பு, யார் பண்ணது சரி, நீங்க தான் முடிவு எடுப்பீங்களா? நீங்களே போலீஸ் ஆயிடுங்க, நீங்களே ஜட்ஜ் ஆயிடுங்க. மேடம், இவர் பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டே தப்பான கம்ப்ளைண்ட்னு சொல்ல வரேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த கம்ப்ளைண்டை நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. சார், நீங்க போட்டோ எடுக்கிற நேரம் ஆயிடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டோ எடுக்காம முதல்ல இங்க இருந்து போங்க. இந்த இடத்தை விட்டு போங்கன்னு சொல்றேன்ல. போய் வேலையை பாருங்க. நான் ஏதாவது பண்றேங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவர் இன்னசென்ட். இவரை கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இங்க பாருங்க மேடம், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இது மைனர் கேர்ள் கிட்னாப் கேஸ். பெரிய பெரிய ஆளுங்களாலே அந்த கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எங்களால எதுவும் பண்ண முடியாது. வண்டி எடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத கேளுங்க. இவருக்கு என்ன பண்ணல. டோன்ட் வரி மிஸ்டர் கிங், ஐ வில் டு சம்திங். You know what, Alia? நீ அன்னிக்கிட்ட என்கிட்ட இந்த மாதிரி பேச வேண்டாம்னு சொல்லி வை. எந்த முறை நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா அடுத்த முறை அவங்க இதே மாதிரி என்கிட்ட பேசினாங்கன்னு என்ன பண்ணுவ? இப்ப வாய்க்கிழிய பேசுறியே. அவங்க பேசும்போது என்ன பண்ணிட்டு இருந்த? அபிக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இல்லன்னா நான் அப்பவே அவங்கள. உன்னோட இந்த ஃபேக் ஆட்டிடியூட உன்கிட்டயே வச்சுக்கோ.
என் அண்ணிக்கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத தனு. அண்ணி ஒரு நிமிஷம். என்ன இதெல்லாம்? என்ன எதுக்காக நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க? பைத்திய மாதிரி உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னென்னமோ கத்திக்கிட்டே இருக்கீங்க. நாங்க உங்ககிட்ட பொறுமையா இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்க ஓவரா பேசுறீங்க. பைத்தியம் மாதிரியா? அப்படின்னா என்ன நீ பைத்தியம்னு சொல்றியா? ஒரு தாய்கிட்ட இருந்து அவ குழந்தை ரொம்ப தூரம் போயிட்டானா ஒரு அம்மாவோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியாது. அடேங்கப்பா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? பொறுத்திக்க, கல்யாண வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. இன்னொருத்திக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிற ஐடியாவே இல்ல. உங்களுக்கு ஒரு அம்மாவோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பெத்த புள்ள வீட்டு விட்டு போயிட்டா எவ்வளவு வலிக்கும்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நேஹாவை நான் 10 மாசம் சுமந்திருக்கேன். பிரசவ வலியை விட இப்பதான் நிறைய மனவேதனை அனுபவிக்கிறேன். ஒருவேளை அவளுக்கு தப்பா ஏதாவது நடந்துருச்சுன்னா நான் யாரையும் விட மாட்டேன். நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேஹாவோட இந்த நிலைமைக்கு அபி, பிரக்யா, கிங் மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நீங்களும் ஒரு பங்குதான். நீங்க 2 பேரும் தான் பிரக்யாவை காயப்படுத்தணும்னு முயற்சி பண்ணீங்க. அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்க தானே நினைச்சீங்க. அனி ப்ளீஸ், இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க கொஞ்சம் எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கீங்க அண்ணி. என்னால பொறுத்துக்க முடியாது. நீங்க சொல்றதும் நானும் கேட்க மாட்டேன். என்ன இத்தனை நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? முட்டாள், கஞ்சித்தனப்படுறவ, ஜால்ரா அடிக்கிறவ, இப்படிதானே நினைச்சீங்க. ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறது மைத்திலி இல்ல, ஒரு குழந்தையோட அம்மா. ஒரு அம்மாவா நான் பேசுறத நீங்க 2 பேரும் கேட்டுதான் ஆகணும். போது நிறுத்துங்க நீ. கத்தாத தனோ. இந்த வீட்ல உன்னோட உரிமை அதிகமா இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவோட இடத்தை விட எதுவுமே பெருசு கிடையாது. நீ அபி மேல வச்சிருக்கிற பொய்யான காதல் ஒரு அம்மாவோட அன்பை விட பெருசு கிடையாது. நீ பண்ணது தப்புதான், இப்பவும் தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நீங்க உண்மையிலேயே பைத்தியம் தான் ஆயிட்டீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லார் மேலயும் பழி சொல்றீங்க. ஆனா யார் இதுக்கெல்லாம் காரணமோ அவங்கள விட்டுட்டீங்க. எங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பதிலா தருணோட அண்ணன் கிங் கிட்ட போய் பேசிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் கிட்ட பேசணும்னு எனக்கு அவசியமே இல்ல. அவனை நான் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன். அவன் கண்டிப்பா தருண் இருக்கிற இடத்த சொல்லிடுவான். என்ன பண்ணீங்க? கிங் மேல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். போலீஸ் அவனை அரெஸ்ட் கூட பண்ணிட்டாங்க. கிங் கண்டிப்பா தருண் எங்க இருக்கான்ற விஷயத்த சொல்லிடுவான். ஒருவேளை அவன் சொல்லலைனாலும் இந்த விஷயம் தருணுக்கு தெரிஞ்சு நேஹா எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருவான். இந்த போனை எங்க வச்சுட்டு போன? கடவுளே, இப்ப என்ன பண்றது? என்ன பண்ற பிரக்யா? மிஸ்டர் அபிஷேக் கால் பண்றதுக்கு என் போனை தேடிட்டு இருக்கேன். அவர் ஏதாவது பண்ணுவாரு. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? அவனாலதான் கிங் ஜெயிலுக்கு போயிருக்கா. நீ அவனுக்கே போன் பண்ண நினைக்கிற? என்ன சொல்றீங்க நீங்க? அவர் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு. இத நீயே சொல்லிக்கிறீ இல்ல எனக்கு சொல்றியா? கிங் ஜெயிலுக்கு போறதால யாருக்கு பிரயோஜனம்? மியூசிக் ஆல்பம் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லு. அவனுக்கு தானே. ஒரு மியூசிக் ஆல்பம்காக அவர் இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அப்படி ஏதாவது பண்ணணும்னா முன்னாடியே பண்ணிருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சிருந்தா கண்டிப்பா அவன் பண்ணிருப்பான். நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, ஒரு மியூசிக் ஆல்பம்காக அவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படியா? அது காரணமா இல்லன்னா என்ன? நீ காரணமா இருக்கலாம்ல. எதுக்காக அப்படி பாக்குற பிரக்யா? புரியலையா? கிங்குக்கு நீ பொண்டாட்டியா வாழ்றது அவனுக்கு பிடிக்கல. நீ கிங் கூட இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அவ கிங்க உங்க 2 பேருக்கு நடுவுல இருந்து நகர்த்திட்டான். ப்ளீஸ் சித்தி, நீங்க வேணா ஏதாவது சொல்லி அவர் மேல பழிய போட பாக்காதீங்க. என்கிட்ட காரணம் இருக்கு. அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கிறதுக்கு நீ ஏதாவது காரணத்தை என்கிட்ட சொல்லு. சொல்லு பிரக்யா. எனக்கு நல்லா தெரியும், அவரு கண்டிப்பா இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டாரு. அவன் தான் இதை பண்ணிருக்கான். ஏன்னா அவன் நம்மள மிரட்டினான்.
தருண் நேகாவை அவன் தேடி இங்க வரும்போது அவன் தருண் மேலயும் கிங் மேலயும் என் மேலயும் பழி போட்டு பேசிட்டு இருந்த பிரக்யா. கிங்க்கு கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவேன்னு அவன் சொன்னான். இப்ப பாத்தியா, அவன் நினைச்ச மாதிரியே கிங் அவன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். மியூசிக் ஆல்பமும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. நீயும் அவனுக்கு கிடைச்சிட்ட. அவன் நினைச்ச மாதிரி பழியும் வாங்கிட்டான். இதோட போதும். இங்க பாரு பிரக்யா, அவன் குற்றவாளின்னு சொல்றதுக்கு என்கிட்ட 3 காரணம் இருக்கு. ஆனா உன்கிட்ட ஒரு காரணம் கூட இல்லையே. அவன் நிரபராதின்னு சொல்ல உன்கிட்ட காரணம் இருந்தா சொல்லு. எனக்கு அவர் மேல நிறைய மரியாதை இருக்கு. நான் அவனை ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன். காரணம் நீயா இருந்தாலும் சரி, ஆல்பமா இருந்தாலும் சரி, அவன் சொன்னதுதான் இந்த தடவை செஞ்சிருக்கான். நீங்க எதையோ தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீ இதை தப்பா நினைச்சிட்டு இருக்க பிரக்யா. புரிஞ்சுக்கோ, அந்த அபிஷேக் ஒரு நல்லவன் கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். கிங்குக்கு பெரிய எதிரியா அவன் தான். கிங் மேல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே வேற மாதிரி நடக்குது. இது இப்படியே போச்சுன்னா இல்ல, நான் மாமா கிட்ட பேசணும். அவரால் தான் ஏதாவது பண்ண முடியும். அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும், ஆனா நீ எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா அவர் என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா யாராவது இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணணும்ல. ஆமா, நான் மாமா கிட்ட பேசிதான் ஆகணும். அண்ணா ஒரு நிமிஷம், மாமா எங்க இருக்காருன்னா? மியூசிக் ரூம்ல இருக்காருமா. ரொம்ப சத்தமா ட்ரம் வாசிச்சிட்டு இருக்காரு. அவர் டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேம்மா. சரி, ஓகேண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீ பண்ண தப்புக்கு ஏன் பொண்ணு தண்டனை அனுபவிக்கிறா? இதெல்லாம் நடக்குதுன்னா இதுக்கு எல்லாமே காரணம் நீயும் பிரக்யாவும் தான். வீட்டுல எல்லாருக்கும் முன்னாடி அவளை ராசி இல்லாதவன் சொன்ன அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்ட. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் பழி வாங்கறதுக்காக என் பொண்ணை கடத்திட்டாங்க. கிங் மேல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். போலீஸ் அவனை அரெஸ்ட் கூட பண்ணிட்டாங்க. அக்கா, நீங்க எங்க வந்திருக்கீங்க? த்ரிஷா, அவர் எங்க? மியூசிக் ரூம்ல இருக்காரு. அக்கா, உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். இப்ப அவரை பார்த்து ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும். அக்கா, இதுவும் அக்கா. மிஸ்டர் கிங், நீ உடனே லாயருக்கு கால் பண்ண. ஐ வில். நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்றேன். இது மைனர் கேர்ள் கிட்னாப் கேஸ். பெரிய பெரிய ஆளுங்களாலே அந்த கேஸை ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எங்களால எதுவும் பண்ண முடியாது. வண்டி எடுங்க. இருந்தீங்க? ஏன் போன் எடுக்கவே இல்ல? போன் ரூம்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ரூம்ல இருக்கா? அப்ப இது என்னது? ஐம் சாரி. இவ்வளவு தடவை போன் பண்ணிருக்கேன். என்னாச்சு? மிஸ்டர் கிங்குக்கு எதிராக யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? யாரு? எனக்கு தெரியாது. நான் நினைச்சிருந்தா போலீஸ் கிட்டே கேட்டிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட கேட்கலன்னா உங்களை பார்க்க இங்க வந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. மிஸ்டர் கிங் ஒரு இன்னசென்ட். நான் அபி நேஹா எங்க இருக்கான்னு தெரியல. என்னோட மக எங்க இருக்கா, எந்த நிலைமையில இருக்கான்னு. அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க, நேஹா கிடைச்சிருவா. எப்படி கிடைப்பா அபி? நான் அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவேன் அண்ணே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. அவளை எதுக்கா கிட்னாப் பண்ணாங்க? அவ சின்ன பொண்ணு.
அவளா தானே வீட்டை விட்டு போனா? இல்ல அபி, அவ ஓடி போறதுக்கு முன்னாடி அவளை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. இது கிட்னாப்பிங் தானே. நான் நேரா போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கிங் மேல தான் கொடுத்திருக்கேன். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிங்கா? அவனும் எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சு? பிரபாதா சொன்னால, அந்த தருண் கிங்கோட கார்ல தான் வந்தா, நேஹாவை அந்த கார்ல தான் கூட்டிட்டு போனா. அப்போ நீயே சொல்லு அபி, அந்த கிங் தருண் கிட்ட வண்டியை கொடுத்து அனுப்பியிருக்கான்னா, தருண் நேஹாவை கூட்டிட்டு போறது அவனுக்கு தெரிஞ்சிருக்காதா என்ன? நீ பிரக்யா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. கிங்க் இத பத்தி எதுவும் தெரியாது. அவ இதுதானே சொல்லுவா அபி. அவ கிங்கோட மனைவி. அவ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. எப்படியாவது என் மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா அபி. அவ இந்த வீட்ல தான் இருக்கணும் அபி. அவ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. நான் தான் இருக்கேன்ல. நேஹாவை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன், ப்ராமிஸ் பண்றேன். நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லையா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் கிங் ஒரு இன்னசென்ட். அவர் ஜெயில இருக்க கூடாது, அவர் வெளியில தான் இருக்கணும். ஆக்சுவலி நான் நீங்களா? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? அவனாலதான் கிங் ஜெயிலுக்கு போயிருக்கா. நீ அவனுக்கே போன் பண்ண நினைக்கிற? அப்படின்னா சித்தி சொன்னது கரெக்டா? மிஸ்டர் கிங்குக்கு எதிராக நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா?